Hindustan Aeronautics Limited ஹைதராபாத் டிவிஷன்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது டிப்ளமோ டெக்னீஷியன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் அந்த டிசிப்ளைனில் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் அது ரிலவெண்ட்டாக ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த பார்ட் டைமாக படிச்சிருக்கீங்க இல்லை கரஸ்பாண்டன்ஸ் மோடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ அந்த டிசிப்ளைன் இருக்கும், அந்த டிசிப்ளைனை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரிலவெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நிறைய டிசிப்ளைன் இருக்கும். அதில் நீங்கள் ரெகுலராக டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக டிப்ளமோவில் 60% இருக்கணும். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 60% இருக்கணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரஸ்பாண்டன்ஸு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பார்ட் டைமு, லேர்னிங் இந்த மோடில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28, 18லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 8 வீக்ஸ்க்கான இண்டக்ஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எந்த லொக்கேஷனில் அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள், கோவா, ஸ்ரீநகர், பூனே. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அதுபோக ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த டிவிஷனில் எந்த ஹெச்ஏஎல் டிவிஷனில் வேக்கன்ட் தேவைப்படுதோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சேல்ரி டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு 23,000 மினிமம் இருக்கும். அது போக அலவன்ஸு 26,000 ப்ளஸ் அலவன்ஸ் பாருங்கள், டிஏ இருக்குது. அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதாவது உங்களுக்கு கம்பெனி குவார்ட்டர்ஸே வந்து கொடுத்துருவாங்க. கம்பெனி குவார்ட்டர்ஸ் தர மாட்டாங்க, உங்களுக்கு தங்கிறதுக்கான அந்த ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. வீடு வாடகை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த ரூம் மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடி வாடகை எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பெர்கண்ட் அலவன்ஸ், அதாவது உங்கள் பேசிக் பேயிலேருந்து ஒரு 25% பெர்கண்ட் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கன்வேயன்ஸு, கேன்டீன் அலவன்ஸ், அதாவது மீல் வவுச்சர் கொடுத்துருவாங்க. அடுத்து வாஷிங் அலவன்ஸு, மேக்சின் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்குது. யூனிஃபார்மும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஷூ அலவன்ஸ் இருக்குது, நைட் ஷிஃப்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ராவலிங் அலவன்ஸும் இன்க்ளூடிங்காக இருக்குது. போக்குவரத்து சலுகை, தங்கிறதுக்கான ரூமு, யூனிஃபார்மு, சாப்பாடு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. நல்லா வாய்ப்பு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள், 200 இருக்கும். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 200 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வீடியோ தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டால் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அது எல்லாமே இந்த சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் www.halindia.co.in
ஸோ அதில் கெரியர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 24th மார்ச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, 24th ஏப்ரல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் மே 7க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஏப்ரல் 24லேருந்து மே 7க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு மே 25th கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 60% எடுத்தால் பாஸ் ஆகலாம். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 50% எடுத்தால் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மினிமம் பர்சன்டேஜ் தான். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் ஈஸியாக செலக்ட் ஆக முடியும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் எல்லாமே HAL வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் எந்த லொக்கேஷனில் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டை HAL வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்போ என்ன ஏதுன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்டேட் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், 2.5 மணி நேரம் இருக்கும். 3 பார்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். இப்போ பார்ட் 1லேருந்து 20 கொஷின் வரும், அதாவது அந்த ஜென்ரல் அவேர்னஸ் அதிலேருந்து கொஷின் வரும். பார்ட் 2ல் வந்து 40 கொஷின் வரும் இந்த இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்லேருந்து. பார்ட் 3லேருந்து 100 கொஷின் வரும் உங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைன்லேருந்து. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல்லேருந்து ஒரு 100 கொஷின் வரும் பார்ட் 3ல். பார்ட் 3ல் மட்டும் உங்கள் டிசிப்ளின் ரிலேட்டடாக 100 கொஷின் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் போகிறப்ப கவர்மெண்ட் ஐடி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட், அதாவது உங்கள் ரிட்டன் டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இது ரெகுலராக இல்லை டெம்பரரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான், கான்ட்ராக்ட் பேஸில் தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் மேபி பர்மனெண்ட் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான். இல்லை, பர்மனெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். சரிங்களா? பட் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலும் HALல இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் சம்மந்தமாக ரெகுலர் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறப்ப இதில் நீங்கள் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கான முன்னுரிமை அதிகமாக கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டு எக்ஸ்டெண்ட் கான்ட்ராக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஒர்க் நீடு அதை பொறுத்து வந்து மாறும், கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு 4 இயர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் எல்லாமே இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கீழே கொடுத்துருக்காங்க, அந்த லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை HAL அதே மாதிரி பெங்களூர் HALல வேக்கண்ட் இருந்தால் அங்கே போடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற HAL டிவிஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் தான் பெனிஃபிட்டே. நிறைய அலவன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் வேக்கன்சியில் கூட தர மாட்டாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ்.